ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2025 எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு 21லேருந்து 40 கொஸ்டினோட ஆன்சர் கீ பார்ப்போம். 1 to 20 கொஸ்டினோட ஆன்சர் கீ பார்ட் 1 என்று சேனலில் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. 21வது கொஸ்டின், மனிதனின் பல் சூத்திரம். ஆப்ஷன் ஏ 21/23 டிவைடட் 21/23 இன்ட்டு 2. 22வது கொஸ்டின், பின்வரும் உறுப்புகளில் எந்த உறுப்பு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? ஆப்ஷன் ஏ உறுப்பு 226. 23வது கொஸ்டின், இந்திய அரசின் CERT-IN என்ற அமைப்பு எதற்காக துவங்கப்பட்டது? ஆப்ஷன் டி சைபர் தாக்குதல்களை தடுப்பதற்காக. 24வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கியமான மலைத்தொடர் கல்வராயன் மலையாகும். ஏலிகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலைவாழிடம் கல்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 1 மட்டும்தான் சரி. 25வது கொஸ்டின், அல்னிகோவில் உள்ள தனிமம். ஆப்ஷன் சி அலுமினியம், நிக்கல், கோபால்ட். 26வது கொஸ்டின், குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கைக்கு காந்தப்பாயம் πb என்று பெயர். இந்த காந்தப்பாயத்தின் CGS அலகு வெபர். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. 27வது கொஸ்டின், முண்டந்துறை மற்றும் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் சரி. கொஸ்டின் நம்பர் 28, தவறான இணையை கண்டறிக. இதுக்கு ஆப்ஷன் டி தான் தவறான இணை, உயிரி பூச்சிக்கொல்லி கிரைசோபா சிட்டினம். ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 29, பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். 1க்கு பி, 2க்கு சி, 3க்கு ஏ, 4க்கு டி. கொஸ்டின் நம்பர் 30, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்குள் வைக்கப்பட்டுள்ள சிலையின் பெயர் என்ன? அதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன், சம நீதி கண்ட சோழன் சிலை. கொஸ்டின் நம்பர் 31, இந்தியாவின் 2ஆம் ராக்கெட் தளம் எங்கு அமைப்பதற்காக உள்ளது? ஆப்ஷன் பி குலசேகரப்பட்டினம். 32வது கொஸ்டின், ஆஸ்திரேலியாவில் உள்ள மித வெப்பமண்டல புல்வெளிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன? டவுன்ஸு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 33, அதுக்கு ஆப்ஷன் பார்த்தோன்னா பி தான் கரெக்டான ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 34, 2 அணு ஆர்பிட்டால்கள் அச்சுக்களின் வழியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு சிக்மா சகப்பிணைப்பு எனப்படும். சிக்மா சகப்பிணைப்பை விட பை சகப்பிணைப்பு வலிமையானதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது, 1 மட்டும் சரி. 35வது கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. அறிதல், படிய வைத்தல், நிலத்தோற்றங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன், பனியாறு படிய வைத்தல், யார்டங். இதுதான் தவறான இணையாக இருக்குது. 36வது கொஸ்டின், பொறுத்துக. அதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். 1க்கு சி, 2க்கு டி, 3க்கு ஏ, 4க்கு பி. ஆப்ஷன் பி. 37வது கொஸ்டின், எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது? ஆப்ஷன் டி 1986. 38வது கொஸ்டின், பொறுத்துக. அதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 1க்கு டி, 2க்கு ஏ, 3க்கு பி, 4க்கு சி. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 39, பொதுத்துறையானது அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை. பொதுத்துறையானது தனிப்பட்ட நபர்கள் அல்லது குழுவினரால் லாப நோக்கத்தில் நடத்தப்படும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் 2மே தவறானது தான். ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து 40வது கொஸ்டின், D4 பாக்டீரியோபேஸில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் டி DNA. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நெக்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் கீ தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் கீ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.